வணக்கம். விஜய் அரசியலுக்குள் வந்துள்ள நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள மத்திய கட்சிகள் நடவடிக்கைகளும் அவருக்கு சாதகமாகவே உள்ளன. முக்கியமாக அதிமுகவுக்குள் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். இங்கு நாம் அதிமுக பற்றி முக்கியமாக குறிப்பிட காரணம் உண்டு. அதிமுக தான் திமுக எதிர்ப்பு. விஜயின் தமிழக அரசியலின் அஸ்திவாரமே திமுக எதிர்ப்பு தான். அது நீண்ட காலமாக செய்து கொண்டிருக்கும் கட்சி அதிமுக. திமுக எதிர்ப்புக்காக அதிமுகவுக்கு ஓட்டு போடும் ஒருவருக்கு அதிமுக மீது அதிருப்தி ஏற்பட்டால் அவர் திமுகவுக்காக போக மாட்டார். மாறாக மற்றொரு திமுக எதிர்ப்பு அணிக்கு ஓட்டு போடுவார் என்பது சிம்பிள் சைக்காலஜி. அதற்கு ஏற்றபடி காட்சிக்குள் வந்துள்ளது விஜயின் தாவேகா. எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா இருந்த காலத்தில் செயற்பட்ட அதிமுக அல்ல இப்போது இருப்பது. இப்போது கலகலத்து போன கட்சி இது. லேட்டஸ்டாக செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளார் எடப்பாடி. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து வெளியேறியவர்களுடன் செங்கோட்டையன் எடப்பாடிக்கு எதிராக டீம் அமைக்கிறார். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜை விழாவில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஆகியோர் ஒன்று சேர்ந்த விவகாரம் அதிமுகவுக்குள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. அதிமுகவின் ஒற்றுமையை வலியுறுத்துவதற்காக கட்சி பதவிகள் முதலில் பறைக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது கட்சியிலிருந்தே அதிரடியாக நீக்கப்பட்டிருக்கிறார். தவறான நேரத்தில் தவறான காரியத்தை எடப்பாடி செய்துள்ளார். தவறான நேரம் என்பது தேர்தல் நெருங்குகிறது மற்றும் விஜயின் தாவேகா என்ற மற்றொரு திமுக எதிர்ப்பு கட்சி காட்சிக்குள் வந்துள்ளது. கட்சியிலிருந்து நீக்கும் நடவடிக்கை செங்கோட்டையன் எதிர்பார்த்த ஒன்றுதான். ஒற்றுமை குறித்து பேசியதற்காக செங்கோட்டையனின் கட்சி பொறுப்புகளை பறித்தவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்ட OPS, டிடிவி தினகரன் ஆகியோருடன் கைகோர்த்தால் தனக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுப்பார் என்பது செங்கோட்டையனுக்கு நன்றாகவே தெரியும். இப்போது அதுதான் நடந்திருக்கிறது. செய்தியாளர்களை OPS சந்தித்த போது அதிமுகவில் பிரிந்திருக்கும் சக்திகளாகிய நாங்கள் அனைவரும் ஒரே குடையின் கீழ் இணைந்து அனைவரையும் ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியை மீண்டும் அமைத்திட வேண்டும் என்று முத்துராமலிங்க தேவரின் சன்னதியில் சபதம் எடுத்திருக்கின்றோம். திமுக ஆட்சியினை வீட்டுக்கு அனுப்பும் வகையில் எங்கள் ஒருங்கிணைப்பு இருக்கும் என்றனர். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் துரோகத்தை வீழ்த்தி மீண்டும் அதிமுக ஆட்சியினை கொண்டுவர ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிணைக்க ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் எங்களுடன் கரம் கோர்த்துள்ளனர். நாங்கள் இணைந்து தேர்தல் களத்தில் பணியாற்ற இருக்கின்றோம் என்றனர். இவர்கள் இணைந்து பணியாற்ற போவது திமுகவுக்கு எதிராக மட்டுமல்ல, எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு எதிராகவும் தான். டிடிவி தினகரன் சற்று வேறு விதமாக விளக்கம் கொடுக்கிறார். அவர் கூறிய போது துரோகத்தை வீழ்த்துவதற்காக அமமுக உருவாக்கப்பட்டது. அமமுகவுக்கு அதிமுக எதிரி கிடையாது. திமுகவும் எடப்பாடி பழனிசாமியும் தான் எதிரி. தென் தமிழ்நாட்டில் விருந்தினராக கொங்கு நாட்டை சேர்ந்த அதிமுகவின் மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் வந்திருக்கின்றார் என்றார். எடப்பாடி பழனிசாமி எதிரி என்றால் அவரது தலைமையில் உள்ள அதிமுகவும் எதிரிதான். ஆனால் அது அப்படியில்லை என்கின்றார் டிடிவி தினகரன். ஆனால் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா தலைமையில் திமுக எதிர்ப்பு அரசியல் செய்த சாதாரண தொண்டனுக்கு இது விரக்தியை ஏற்படுத்தும். அந்த தொண்டனுக்கு எதிரே உள்ள மற்றும் ஒரு பெரிய சாய்ஸ் அதே திமுக எதிர்ப்பு அரசியலுக்கு களம் அமைத்துள்ள விஜயின் தாவேகா. உறுதியான ஒரு முடிவோடு தான் பசும்பொன்னில் அவர்கள் மூவரும் ஒன்று சேர்ந்தார்கள். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அதிமுகவின் பொதுக்குழு உறுப்பினர், MLA-க்கள் உட்பட நிர்வாகிகள் அனைவரும் தன் பக்கம் இருக்கிறார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வகையில் அது உண்மைதான். காரணம், இது தேர்தல் காலம். கட்சி தலைமையை அவர்கள் பகைத்துக் கொள்ள மாட்டார்கள். பகைத்துக் கொண்டால் சீட்டும் கிடைக்காது, நிதியும் கிடைக்காது. அதனால் தான் எடப்பாடி தன் பின்னால் கட்சி இருக்கிறது என்றும் கட்சி கட்டுக்கோப்பாகவும் வலிமையாகவும் இருக்கிறது என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்வது போல் அதிமுக கட்டுக்கோப்பாகவோ வலிமையாகவோ இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனெனில் தென் மாவட்டங்களிலும் டெல்டா பகுதிகளிலும் கடந்த தேர்தல்களில் அதிமுகவுக்கு எவ்வளவு வாக்குகளை பெற்றது, எத்தனையாவது இடத்திற்கு அது வந்தது என்பதையெல்லாம் பார்த்தால் அதிமுக வலிமையாக இருக்கின்றதா பலவீனமாக இருக்கின்றதா என்ற உண்மை புரியும். தென் மாவட்டங்களும் டெல்டா பகுதியும் எடப்பாடி தலைமையிலான அதிமுகவின் கட்டுப்பாட்டிலிருந்து ஏற்கனவே விலகிவிட்டன. எடப்பாடி பழனிசாமி இந்த உண்மையை உணராமல் இருக்கின்றார். அதனால் தான் பயிர்கள் நன்றாக விளைந்திருக்கின்றன, களைகளை எடுத்து விட்டோம், விலக்கியவர்களை சேர்க்க மாட்டோம் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். கட்சியின் உண்மை நிலையை ஒப்புக்கொள்ள எடப்பாடி பழனிசாமி மறுக்கின்றார். அவருக்கு எதிராக இதை பற்றி அதிமுகவில் யாருமே பேசுவதில்லை. ஆனால் செங்கோட்டையன் மட்டும் இதை பற்றி பேசினார். கட்சியின் ஒற்றுமை குறித்து 6 முன்னாள் அமைச்சர்கள் சென்று எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசினோம் என்று வெளிப்படையாக சொன்னார். ஆனால் அவருடன் சென்ற மற்ற 5 முன்னாள் அமைச்சர்களோ அந்த சந்திப்பு குறித்து வாயை திறக்கவில்லை. செங்கோட்டையன் வெளிப்படையாக பேசிய விவகாரம் கட்சி விரோத நடவடிக்கையாக கருதப்பட்டு அவருடைய கட்சி பதவியை எடப்பாடி பழனிசாமி பறித்தார். அது நடந்த பின்னர் தான் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் செங்கோட்டையன் சந்தித்தார். அதை வைத்துத்தான் அதிமுகவை பாஜக தனது கூட்டணிக்குள் கொண்டு வந்தது.
ஆனால் அதற்கு பின் செங்கோட்டையனை பாஜக அடுத்த கட்ட நகர்வுக்காக ஊக்குவிக்கவில்லை. அதை செய்திருக்க வேண்டியது பாஜகவின் தமிழக தலைமை. அவர்கள் செங்கோட்டையனுக்கும் டெல்லிக்கும் இடையே ஒரு பாலமாக செயற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் செய்யவில்லை. செங்கோட்டையன் கட்சியிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டார். அதன் பிறகு கட்சியிலிருந்து ஒதுக்கப்பட்ட தலைவர்களை சந்திக்க முடிவு செய்து பன்னீர்செல்வத்தை சந்தித்து பேசி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜை பன்னீர்செல்வம் செங்கோட்டையனும் ஒன்றாக சென்றார்கள். இவர்கள் இருவருடனும் தினகரனும் சேர்ந்து மூவருமாக முத்துராமலிங்க தேவருக்கு மரியாதை செலுத்தினர். குருபூஜை ஒரு முக்கிய சந்தர்ப்பமாக கருதித்தான் ஒரு முடிவை எடுத்துத்தான் அவர்கள் பசும்பொன்னில் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தனக்கு பின்னால் தான் ஒட்டுமொத்த கட்சியும் இருக்கிறது என்ற நினைப்பில் இருக்கின்றார். தான் என்ன முடிவு எடுத்தாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றார். எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டால்தான் இரட்டை இலை சின்னம் கிடைக்கும் என்பது உண்மை. அது அவருக்கு ஒரு பலம். அத்துடன் ஒன்றிய செயலாளர், வட்டச் செயலாளர், பகுதி செயலாளர் போன்ற நிர்வாகிகள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி பக்கம் நிற்கின்றார்கள். காரணம், தேர்தல் என்பது அனைவரிடமும் பணம் விளையாடும் நேரம். இந்த நேரத்தில் கட்சி தலைமைக்கு எதிராக யாரும் குரல் கொடுக்க மாட்டார்கள். அதை வைத்து ஒட்டுமொத்த அதிமுகவும் தன் பின்னால் இருப்பதாக அவர் நினைக்கின்றார். ஆனால் அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் கடும் புகைச்சல் இருக்கின்றது. பாஜகவுடன் கூட்டணி வைத்தது பாதி பேருக்கு பிடிக்கவில்லை. வேறு வழியில்லாமல் அவர்கள் அமைதி காக்கின்றார்கள். பாஜகவுடன் இனி ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று சீரியஸாக சொல்லிக் கொண்டிருந்த எடப்பாடி பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததை அவர்களால் ஜீரணிக்க முடியவில்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வியடைந்தால் அப்போதுதான் எல்லாம் வெடிக்கும், கட்சி சிதறி போகும். இது விஜயின் தாவேகாவுக்கான எதிர்கால பலன். சிதறும் அதிமுகவின் பல கூறுகள் இயல்பாக தாவேகாவில் ஐக்கியமாகும். அதாவது கரையும் அதிமுகவின் பதவிகள் கரையொதுங்கும் இடம் விஜயின் தாவேகா. பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும் நிலையிலும் அதிமுகவினருக்கு கூட்டணி பற்றிய பெரும் கவலை இருக்கின்றது. தாவேகா தலைவர் விஜய் என்ன மாதிரியான முடிவை எடுக்கப் போகிறார் என்பது அதிமுகவில் யாருக்கும் தெரியவில்லை. பாஜக கூட்டணியில் இல்லாத அதிமுகவை விஜய் ஏற்றுக்கொள்வார் என்று அதிமுக நிர்வாகிகள் கருதுகின்றார்கள். அவர்களுக்கு தெரியாத அல்லது தெரிய விரும்பாத உண்மை, அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடியை விஜய் ஏற்றுக்கொள்ள மாட்டார். முதல்வர் கனவை தூர வைத்துவிட்டு அதிமுக வந்தால் விஜய் ஏற்றுக்கொள்ளலாம். விஜயின் நிலைப்பாடு, அவர் முதல்வர் ஆனால் தான் தமிழ்நாட்டில் அவர் செய்ய விரும்பும் மாற்றங்களை செய்ய முடியும். பாஜகவிலிருந்து அதிமுக விலகி அதிமுகவுடன் விஜயுடன் கூட்டணி வைத்தால் மற்றொரு திருப்பம் ஏற்படும். டிடிவி தினகரன், பன்னீர்செல்வமும் மீண்டும் பாஜக அணிக்கே போய்விடுவார்கள். அதிமுகவும் பாஜகவும் ஓரணியில் இருந்தால் கதை வேறு விதமாக மாறும். விஜயுடன் கூட்டணி சேர ஓபிஎஸ் உள்ளிட்ட மூவரும் முயல்வார்கள். முதல்வர் ஆசையற்ற அதிமுகவை கூட்டணியில் சேர்த்துக் கொள்ள சாத்தியமுள்ள விஜய் உதிரிகளாக உள்ள இந்த மூவரை கூட்டணியில் சேர்த்துக் கொள்வது சந்தேகமே. இவர்கள் ஒன்றிணைந்து ஒரு கட்சி கட்டமைப்புடன் வந்தால் சேர்த்துக் கொள்ளலாம். அதற்கு இவர்கள் தயாரா பெரும்பாலும் இல்லை. இவர்கள் மற்றொரு ரூட்டிலும் போகலாம். ஓபிஎஸ், தினகரன், செங்கோட்டையன் மூவரும் திமுக சார்பு நிலையிலும் இருக்கின்றார்கள் என்ற கருத்து தற்போது நிலவுகின்றது. அதற்கு சில உதாரணங்களும் இருக்கின்றன. கரூர் விவகாரத்தில் திமுக அரசை விட்டுக் கொடுக்காமல் தினகரன் பேசினார். திமுக தான் மீண்டும் வெற்றி பெறும் என்று மக்கள் பேசுகிறார் என்று ஓபிஎஸ் சொல்கிறார். இப்போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையனும் நாளை இது போன்ற கருத்து ஒன்றை கூறலாம். இவர்கள் மூவராலும் தனியாக எதுவும் செய்ய முடியாது. அதனால் அவர்கள் செய்யக்கூடியது அதிமுக பாஜக கூட்டணி தொடர்ந்தால் விஜயுடன் கூட்டணி சேருவது, அல்லது அதிமுக பாஜக தாவேகா என்ற கூட்டணி அமைந்தால் திமுகவுடன் கூட்டணி போவது என்பதுதான் மூவர் அணிக்கான வாய்ப்பாக இருக்கும். அதன் மூலமாக எடப்பாடி தலைமையிலான அதிமுகவை தோற்கடிக்க முடியும். பொதுவாகவே எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். எதிரியுடன் சேர்ந்து துரோகியை தோற்கடிப்பது என்ற உக்தியை கையில் எடுப்பார்கள். மொத்தத்தில் விஜய் எதை நோக்கி நகரப் போகிறார் என்பதை பொறுத்துத்தான் மூவர் அணியின் கூட்டணி நகர்வும் இருக்கும். ஒருவேளை இவர்கள் திமுகவுடன் கூட்டணிக்கு போனால் அது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் சௌகரியமாக இருக்கும். இந்த மூவரணி திமுகவின் பி டீம் ஆகிவிட்டார்கள். புரட்சி தலைவர், புரட்சி தலைவியின் பாதையிலிருந்து விலகிவிட்டார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சிப்பார். அப்போது மூவரணியில் இருக்கும் அதிமுக தொண்டர்களும், எம்ஜிஆர் விசுவாசிகளும், ஜெயலலிதாவின் விசுவாசிகளும் திமுகவுடன் மூவரணி சேருவதை எப்படி விரும்புவார்கள் என்று தெரியவில்லை. இதில் சசிகலா என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பதையும் பார்க்க வேண்டும். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோருக்கு தென் மாவட்டங்களில் ஆதரவு இருக்கின்றது. ஏற்கனவே வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு கொடுத்ததன் மூலமாக தென் மாவட்டங்களில் பல சமூகங்களை எடப்பாடி பழனிசாமி பகைத்துக் கொண்டார். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக முக்குலத்தோர் சமூகம் திரும்பியது. அந்த இட ஒதுக்கீட்டின் மூலம் முக்குலத்தோருக்கான கல்வி, வேலை வாய்ப்புகள் பறிப்பது போல அந்த நடவடிக்கை ஆகிவிட்டது. அது மட்டுமின்றி டிடிவி தினகரன், ஓபிஎஸ், சசிகலா ஆகிய முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர்களை எடப்பாடி அதிமுகவை விட்டு வெளியேற்றினார். அதனால் அந்த சமூகத்தின் மக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பினார்கள்.
சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கும் நிலையில் முத்துராமலிங்க தேவர் குரு பூஜையை தங்களுக்கு சாதகமான சில நடவடிக்கைகளை எடுப்பதற்கு மூவரணி பயன்படுத்தி கொண்டது. இப்போதுள்ள சூழ்நிலை என்ன? ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஆகியோர் ஒரு புறம் இருக்கின்றார்கள். இந்த அணியில் சசிகலாவும் சேர்ந்து கொள்ளலாம். எதிர்ப்பக்கத்தில் கட்சியை தன் கையில் வைத்திருக்கும் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்றார். தேர்தல் வரை யாரும் அவரை விட்டு போக மாட்டார்கள். தற்போது செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார்கள். இனி என்ன நடக்கப் போகிறது என்பது முக்கியமானது. ஆனால் அது விஜயின் முடிவில் தங்கியுள்ளது. அதுவரை இவர்கள் காத்திருக்க வேண்டியதுதான்.